சார், அன்னைக்கு உங்களை டென்ஷன் ஆக்குனதுக்கு ரொம்ப சாரி சார். இதை சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? இல்லை சார், நான் உண்மையை சொல்லலான்னு வந்தேன். உட்காருங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் வேணும்னே உங்ககிட்ட போய் சொல்லலை. இதை பாருங்க சந்தோஷ், உங்க சாரி அப்பாலஜி இதெல்லாம் கேட்க எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டு கிளம்புங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். சார், நீங்க அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தது எல்லாமே பொய் சார். அதுதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. புதுசா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட? சார், நான் அன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனது உண்மை, குடிச்சது உண்மை. ஆனா அங்க நடந்தது எல்லாமே ஒரு வெல் பிளான் டிராமா. வாட்? டிராமாவா? ஆமா சார். அதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. ஏன் நீங்க இதை முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல? லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க இதை சொல்லி இருந்தா இந்த பாயிண்ட் வச்சு நான் கோர்ட்ல கூட வாதாடி இருப்பேன்ல. இப்ப வந்து சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், இதை நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கூட யார்ட்டையும் சொல்லல. என்னையா சொல்ற? இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சா என் ஒய்ஃப் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பொம்பளை விஷயத்துக்காக என்னை அடிச்சாங்கன்னு தெரிஞ்சா அவளால் தாங்கிக்கவே முடியாது. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா. ஏற்கனவே அவ என்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கா. இப்போ இப்படி வேற நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா. முதல்ல கண்ணை தொடங்க. எமோஷனல் ஆகாதீங்க. எமோஷனல் ஆகிற யாருக்குமே மூளை வேலை பண்ணாது. You will be mentally blind. Have some water. இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனீங்க? அங்க என்ன நடந்தது? சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிகாரன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்கேஷனல் ட்ரிங்கா. சி அது விடுங்க, அது உங்க பர்சனல் மேட்டர். அது எனக்கு தேவையில்லை. அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு நைட்ல என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நான் படித்த ஹோப் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருக்கு போகலான்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம்? ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் அவங்க கூட கொஞ்சம் லிக்கர் சாப்பிட்டேன். நடுவில் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வெளியே வந்தேன். சரி. அப்போது ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஒருத்தர் வந்து, இந்த ரெஸ்ட் ரூம் ரெனோவேட்டில் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னான். நானும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனேன் சார். அங்கே திடீர்னு ஒரு ரூம்லேருந்து ஒரு லேடி வெளியே வந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கூப்பிட்டாங்க. நானும் திரும்பி பார்த்தேன். சரி. ஏதோ வெயிட்டான லக்கேஜ் ஷிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ளே போனேன். வாங்க சார். லக்கேஜ் எங்கேம்மா இருக்கு? இதோ இங்கே இருக்கு. என்னமா பண்ற? யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, என்ன சார் பண்றீங்க? காப்பாத்துங்க. நில்லுமா. இத பாருங்க சந்தோஷ், நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. இல்ல சார், நான் சத்தியமா போய் சொல்லல சார். அங்க இதான் நடந்துச்சு. சரி. அந்த பொம்பளை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், இல்லவே இல்ல. அந்த பொம்பளையை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. சரி, இட்ஸ் ஓகே. ஓகே, கூல் டவுன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடந்ததை தான் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்களே சார். ஒரு பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறியான்னு பப்ளிக் எல்லாரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். கதவை திறந்த உடனேயே அங்க ஒரு கூட்டம் நின்னுட்டு இருந்துச்சா? ஆமா சார். செஃப், மேனேஜர், பார் பவுன்சர்ஸ்னு எல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கூட்டமே கூட்டிட்டாங்க சார். வாட்? என்ன சொல்றீங்க? 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயேவா? ஆமா சார். ஆர் யூ ஷூர்? டெஃபினெட்லி சார். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய கூட்டம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. என்னை எதுவுமே பேச விடாம அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க அங்க தனியா போனீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்களா? அதான் சொன்னேனே சார், என் இன்ஸ்டியூட்ல கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்னு. அவங்கள நான் எப்ப வர சொன்னாலும் உங்க சார்பா விட்னஸா அவங்க கோர்ட்டுக்கு வரணும். கண்டிப்பா சார். சரி, கிளம்புங்க. சார், என்ன? என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே? என் எதிரி மேல கூட எனக்கு கோபம் வராது.
யார் என் வேலையை பாதிக்கிறாங்களோ அவங்க மேலதான் கோபம் வரும். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ சார். சந்தோஷ், இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? சார்? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டேன். எஸ் சார். இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நம்ம 2 பேரும் அதே ஹோட்டலுக்கு போறோம். ஓகே? ஓகே சார், டெஃபினெட்லி. யூ மே கோ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். டேய், இந்த டைம்ல போய் பேசினா ஆன்ட்டி எதனா தப்பா நினைச்சுக்க போறாங்கடா. டேய், அவங்க தப்பா நினைச்சுக்க வேண்டியது கையில் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அத்தனை பேர் முன்னாடி அவளை கண்கலங்க வச்சான் பார், அந்த தாடிக்காரன். அவனை தாண்டா, உன்னை இல்ல. டேய், கையில டைவர்ஸ் பண்ண போறேன்னு அவன் முன்னாடி ஆட சொன்னா, ஊரை கூட்டி தானே சொன்னான். அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவ வேதனை கம்மியாகணும்னா இதை அவ மம்மி கிட்ட சொல்லி ஆகணும்டா. மம்மி மம்மி. டேய், வாசல்ல இருந்து கத்தாதடா, ராப்பிச்சக்காரன் நினைச்சுக்க போறாங்க. விடுறா. அக்கா அக்கா வெளியே வாக்கா. விடுறா. என்னடா பண்ற? யாரு தம்பி? நீங்களா? என்ன தம்பி இந்த நேரத்துல? அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, கையில் வந்துட்டாங்களா? அவ ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. என் பொண்ணு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கா, பாத்தீங்களா? அவார்டையும் பார்த்தோம், மனசை நோக்கடிக்கிற மாதிரி நிறைய பார்க்க கூடாதையும் பார்த்தோம். என்னப்பா சொல்றீங்க? அது வந்து என்ன தம்பி, என்னாச்சு? கையில் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே, அவ என்கிட்ட வந்து எதுவுமே பேசலையே. அவார்டை என் கையில குத்துட்டு அவ போய் தூங்கிட்டா. அப்ப சாப்பிட்டுருக்க மாட்டாளே? அந்த ஃபங்க்ஷன்லயே சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாலேப்பா அவ. இல்ல ஆன்ட்டி, கையில் பச்சை தண்ணி கூட குடிக்கல ஆன்ட்டி. சீக்கிரமா கிளம்பி வந்துட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆன்ட்டி, கையிலோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஆமா பிரபா. அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டார் ஆன்ட்டி. தப்பா? என்னப்பா சொல்ற? அவன் என்ன பண்ணா? கையில் எவ்வளோ நல்ல மனசோட ஆஃபீஸ் ஃபங்க்ஷனில் அவரை எவ்வளோ உயர்த்தி பேசினாங்க தெரியுமா? அவார்டு கூட அவர் கையில் தான் வாங்கினாங்க. அப்படியா? அவன் அங்க வந்தானா? வந்தானாவா? வந்து அத்தனை பேர் முன்னாடியும் கையில அவமானப்படுத்திட்டு போயிட்டான் தெரியுமா? இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, இப்படிப்பட்ட ஆள் உனக்கு வாழ்க்கையில தேவையே இல்ல, டைவர்ஸ் பண்ணுன்னு நீங்களே சொல்லிடுவேன். ஐயோ, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க என்னதான் நடந்துச்சு, விவரமா சொல்லுங்களேன். அத்தனை பேர் முன்னாடியும் கையில் ரொம்ப அவமானப்பட்டாங்க ஆன்ட்டி. நான் இந்த அவார்டை அவர் கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. மாமா, நான் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்கேங்க. என் பொண்ணு அழுதாளா? அதை ஏங்கா கேட்கிறேன்? ரொம்ப மனசு உடைஞ்சுதான் அந்த இடத்துல இருந்து கிளம்புனா. பார்த்தவங்க எல்லாருமே கையலுக்காக மனசு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்ண சொல்றப்பா? இதெல்லாம் எனக்கும் தெரியும். தெரியுமா? அது வந்து தெரியும்னா, அவன் ரொம்ப நாளா அப்படித்தான்ப்பா. கையில அவமானப்படுத்தி நோகடிச்சு குத்தலா பேசிக்கிட்டு என் பொண்ணு படுற கொடுமையும் அவ மனசுக்குள்ள படுற வேதனையும் எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கூடவா இன்னும் அமைதியா இருக்கீங்க? நான் என்னப்பா சொல்ல முடியும்? அவகிட்ட அவன் கெட்டவன், குடிகாரன், படிக்காத தற்குறி, உன் நல்ல மனசு அவன் என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டான், அவனை விட்டுடுறேன்னு தினம் தினம் சொல்லிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். ஆனா என்னப்பா பண்றது? நான் என் பொண்ணை வளர்த்த விதம் அப்படி. அவ ரொம்ப நல்லவப்பா. அவனுக்கு இன்னும் கூட இறக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவனுக்கு மட்டும் இறக்கமே பார்க்க கூடாது ஆன்ட்டி. என்ன தம்பி சொல்ற? கையில் எங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பொண்ணோட பர்சனல் லைஃபை அவ்வளோ பேர் முன்னாடி சொல்லி அவங்க மானத்தையே வாங்கிட்டான் ஆன்ட்டி. அவனெல்லாம் இனிமேல் கையில் மதிக்கவே கூடாது. என்னப்பா சொல்றீங்க? அக்கா, இது புதுமை பெண்கள் வாழற உலகம். எந்த பொண்ணும் ஒரு கெட்ட புருஷனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லக்கா. சரி, அதுக்கு இனிமே எங்க வேலை கையில் உங்களை மாதிரி ஒரு தைரியசாலியா, திறமசாலியா, அறிவாளியா, ஒரு புலிக்குட்டிய உங்களை மாதிரியே ஒரு பெண் புலியா மாத்திரம். அவங்கள அவமானப்படுத்தின அந்த தாடிக்காரன் முன்னாடியே அவங்கள ஒரு புது வாழ்க்கை வாழ வைக்க போறோம். நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க தான் எப்பவுமே எனக்கு ஆறுதலா இருக்கீங்க. அந்த ஆண்டவனா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு. ஆன்ட்டி, அந்த ஆண்டவன் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாத்துறதுக்கு மட்டும் என்ன அமுச்சு வைக்கல, கையிலோட வாழ்க்கையும் சேர்த்து மாத்துறதுக்கு தான் என்ன அமுச்சு வச்சிருக்கான். என்ன தம்பி சொல்றீங்க? இனிமே பாருங்க, நீங்க சொல்ல சொல்ல கேட்காத கையில்
நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. நிஜமாவா? அக்கா இனிமே கையலோட வாழ்க்கைக்காக நீங்க மட்டும் தனியா போராட போறது இல்ல. தம்பி ஆண்டி நானும் சேர்ந்து போராடுவேன், என் கூட என் நண்பனும் சேர்ந்து போராடுவான் இல்லடா? ஆமாண்டாக்கா. கையல் அந்த கெட்ட தாடிக்காரனை விட்டு விலகணும். இனி உங்க பேச்சை மட்டும் தான் கேட்கணும். தாய் சொல்ல தட்டாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஆண்டி, அதுக்கு நாங்க பொறுப்பு. நாங்க கேரண்டி. இதெல்லாம் கேட்கும்போது என் காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு தம்பி. என் பொண்ணு நிச்சயமா அவனை விட்டு தொலைவால, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வால. உங்க கண்ணு முன்னாடி ஒரு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி சும்மா மகாராணி மாதிரி வாழ போறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு ஆண்டி. நானும் உன் கூட இருக்கேன். முதல்ல கண்ணை துடைங்க ஆண்டி, தைரியமா இருங்க. இனிமே உங்களுக்காகவும் கையலுக்காகவும் நாங்க இருக்கோம். நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையணும் தான் தம்பி நானும் ரொம்ப நாள் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல தம்பி. இனி எங்க ஃபுல் டைம் ஜாபே இதுதான். வாங்க தம்பி. வரோம் ஆண்டி, வரோம். யுவர் ஆனர், நீங்கள் ஏற்கனவே சந்தோஷ் எப்படிப்பட்ட உமனைசர் என்பதையும் அவர் பகிரங்கமாக கோர்ட் என்று பாராமல் உங்களிடம் பொய் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே வீடியோ ஆதாரத்தை உங்களிடம் சமர்ப்பித்துள்ளேன். எனவே சந்தோஷ் எனும் குற்றவாளிக்கு கடுங்காவல் தண்டனை வழங்கி அவரால் வாழ்க்கை இழந்து நிற்கும் மாயா என்னும் அப்பாவி பெண்ணிற்கு தாங்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பரசுராம், சந்தோஷ் தான் குற்றவாளின்னு இந்த கோர்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில நீங்க ஏதாவது விசாரிக்க விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். சந்தியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த கேரக்டர் சிங்கம் என்னடி பண்ண போகுது? ஒன்னும் பண்ண முடியாதுக்கா, பெரிய வக்கீல் இல்ல, சும்மா வீம்புக்கு வாதாடுவாப்ல. யுவர் ஆனர், சந்தோஷுடன் அன்று இரவு ஹோட்டல் பாருக்கு சென்ற 2 நண்பர்களை நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ் ப்ரொசீட். சங்கர் அண்ட் சந்தானம். வணக்கம் ஐயா. உங்க பேர்? ஐயா, என் பேரு சங்கர் ஐயா. என் பேரு சந்தானம் ஐயா. உங்க 2 பேர்ல யார் சந்தோஷுக்கு ரொம்ப க்ளோஸ்? ஐயா, நான் தான் ஐயா க்ளோஸ். எனக்கு தான் ரொம்ப க்ளோஸ். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்புறம் இது பாருங்க, நான் யாரை பார்த்து கேள்வி கேட்கிறேனோ அவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. நீங்க பதில் சொல்லுங்க. சந்தோஷ் குடிகாரரா? குடிக்க மாட்டாரு. சத்தியமா குடிக்க மாட்டார் சார். நான் அவர் தானே கேட்டேன். சாரி சார். சொல்லுங்க. சந்தோஷ் பொண்ணு குடி இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்? ஐயோ, என்ன ஐயா அந்த தம்பியை போய் தப்பா சொல்றீங்க? அதுக்கு குடிப்பழக்கமே கிடையாது. ஏன் சிகரெட்டு பீடி எந்த பழக்கமும் கிடையாது. நாங்க தான் அப்பப்போ ஐஸ் வச்சு 100-200 வாங்கி 2 பேரும் கோட்டர் அடிப்போம். ஆமாங்க ஐயா. சரி, நீங்க சொல்லுங்க. சந்தோஷ் பொண்ணு விஷயத்துல எப்படிப்பட்டாரு? சார், அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு விஷயம் நடந்து அதை பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா. அங்க நடந்தது ஃபுல்லா ஒரே நாடகம் மாதிரி இருந்தது சார். சந்தோஷ் எவ்வளவு நல்ல பையனு எங்க ஓபி இன்ஸ்டிடியூட்ல வந்து கேட்டு பாருங்க. ஆமாங்க ஐயா, அவர் பார்த்த ஒரே பொண்ணு செல்வி மட்டும் தாங்க ஐயா. சொல்லப்போனா பார்க்க கூட இல்ல, கண்ணு தெரியாத காதல் ஐயா. அது தெய்வீக காதல். அந்த பொண்ணையே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கினாங்க ஐயா. ரொம்ப நல்ல பையங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி, ரொம்ப நல்ல பையங்கிறீங்க. அப்ப எதுக்கு அன்னைக்கு நைட்ல உங்களோட குளிக்க வந்த? சொல்லுங்க. இதுக்கு பதில் நீங்க 2 பேர்ல யாரு சொன்னாலும் பரவாயில்ல. ஐயா, இது பாருங்க, இது கோர்ட்டு.
உண்மையை சொல்லலைன்னா நிச்சயமா தண்டனை உண்டு. ஐயா உண்மையை சொல்லிடுங்க ஐயா. சொல்லுங்க. அன்னைக்கு சந்தோஷ் தம்பி ரொம்ப சோகத்துல இருந்தாரு. நாங்க தான் குடிச்சா சோகம் போயிடுன்னு பாரு கூட்டு போனோம். ஆமாங்க ஐயா. எங்களுக்கு தயவு செய்து தூக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க ஐயா. அப்போ இந்த பொண்ணு விஷயம் சத்தியமா டுபால் வருங்க ஐயா. எனக்கு சந்தோஷ் தம்பியா ரொம்ப நல்லா தெரியும். யா எங்க இன்ஸ்டியூட்ல எல்லாருக்குமே தெரியும். அது எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்காதுங்க ஐயா. சரி, நீங்க கோஆபரேட் பண்றதுக்கு நன்றி. போலாம். ஐயா ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. That's it, Your Honor. இதுதான் சந்தோஷோட பல வருஷத்தை கான்டாக்ட் சர்டிபிகேட். அவர் க்ளீனான ஒரு கேரக்டர்னு சொல்ல இதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் இருந்து கம்பெனி வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ hope this is enough evidence for your lordship, Your Honor. எஸ், யூ மே ப்ரொசீட். யுவர் ஆனர், சந்தோஷ் ஊருக்கு நல்லவர் தான். தனிப்பட்ட முறையில் தான் அவர் ஒரு உமனைசர். அதுதான் அவருடைய உண்மையான முகம். வெளியே நல்லவரா நடிக்கிறது பகல் வேஷம். அப்படியா? Are you sure? யா, ஒய் டவுட்? இங்க பாருங்க சார், அந்த ஹோட்டல் மேனேஜர் கண்கூடா பார்த்ததை சொல்லிட்டாரு. அவர் தப்பா நடந்துக்கிட்டதுக்கு வீடியோ எவிடன்ஸும் இருக்கு. ஏன், பாதிக்கப்பட்ட பெண்ணே இங்கே தான் இருக்காங்க. சந்தோஷுக்கு எதிரா வாக்குமூலம், எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் ஆயிருக்கு. எதுக்கு இப்படி நீங்க வீம்பா ஆர்குமெண்ட் பண்றீங்க? ஒரு குற்றவாளிக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே சார். ஐயா, உங்க அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட். யுவர் ஆனர், நேத்து சந்தோஷுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஹோட்டல் மேனேஜரை நான் விசாரிக்க விரும்புறேன், யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். வணக்கம் சார். சார் வணக்கம். மிஸ்டர் கதிரவன், நேத்து நீங்க சந்தோஷ் அடிக்கடி உங்க ஹோட்டலுக்கு வருவார்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். உங்க ஹோட்டலுக்கு வரவங்க எல்லார்கிட்டையும் நீங்க சட்டப்படி ஐடி ப்ரூஃப் வாங்கி ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடணும் இல்லையா? சார், யூ நோ சந்தோஷ் இஸ் a millionaire. அதனால அவருக்கு கேஷ்லாம் யூஸ் பண்ற பழக்கம் இல்லை. வெறும் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்றாரு. அப்படி இருக்க அவர் கிரெடிட் கார்டுல செட்டில் பண்ணியிருந்தாலும் அதற்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? சார் அது கம் ஆன், டோன்ட் வேஸ்ட் மை டைம். உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. சார், ரொம்ப பெரிய விஐபிஸ் கிட்ட அதெல்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை சார். வெறும் கேஷ் தான் சார். ஐடி ப்ரூஃப் இல்லாம ஒருத்தர் ஹோட்டலுக்குள்ள விடுறதே பெரிய குற்றம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம, பில் போடாம, அண்டர் த டேபிள் கேஷ் வாங்கி நீங்க பிசினஸ் பண்றீங்க இல்ல? சார் இருங்க சார், சட்டப்படி நீங்க ஹோட்டல் நடத்துற விதமே தப்பு. நீங்க பண்ற தொழில் என்டையர்லி இல்லீகல். அது உங்களுக்கு தெரியுமா? சார், நாங்கள் வேலை செய்கிறோமா சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? யுவர் ஆனர், ஒரு இல்லீகலான சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிற விட்னஸ் சட்டப்படி செல்லாது. அதனால சாட்சிய இபிகோ செக்ஷன் 193 படி ஃபேக் எவிடன்ஸ் என்ற பெயரில் டிஸ்மிஸ் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, நான் சொன்னேன்ல இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல. உங்க விட்னஸ் இன்வாலிட். ஹோட்டல் மேல விசாரணை பாயும். நீங்க போலாம். சார், அதெல்லாம் வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் 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 அதெல்லாம் வேணாம் சார். என்னுடைய கடைசி சாட்சியாக பாதிக்கப்பட்ட பெண் கீதாவை விசாரிக்க விரும்புகிறேன், யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். மிஸ் கீதா, சொல்லுங்க சார். சிம்பிளா ஒரே கேள்வி கேட்கிறேன். ஓகே சார். அதோ கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் பேர் கேகே. அவர் பக்கத்துல அவர் மகள் மாயா, அவங்க பக்கத்துல அவங்க அம்மா, அதுக்கு பக்கத்துல அவங்க ஆண்டி. அவங்கள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். யூ ஆர் ஷுவர்? நிச்சயமா தெரியாதா?
தெரியாது சார். சரி, நீங்க எப்போ, எத்தனாம் தேதி, எந்த காரணத்துக்காக அந்த ஹோட்டல்ல தங்குனீங்கங்கிறது சொல்ல முடியுமா? 15ஆம் தேதி எனக்கு இன்டர்வியூ சார். அதான் 14ஆம் தேதி ராத்திரி அங்க தங்கிட்டு போலான்னு பிளான்ல இருந்தேன். அப்பதான் சார் இவரை நான் பார்த்தேன். ஒரு சின்ன உதவிதான் சார் கேட்டேன். என்ன இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். புரியுதுமா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இன்னும் 2 கேள்விதான் உங்களை கேட்க போறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும். சரிங்க சார். நீங்க மேற்கொண்டு சந்தோஷ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? குடுக்கலாம் தான் சார் போனேன். ஆனா இவர் மேல ஏற்கனவே ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்தின கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாட்சி சொன்ன அந்த பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாத்தலான்னு சொன்னாங்க. அதான் சார் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு அவமானப்பட்டு கண் கலங்க கூடாதுன்னு நான் சாட்சி சொல்ல வந்தேன். புரியுதுமா, இட்ஸ் ஆல் ரைட். இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். உங்க மொபைல் வச்சிருக்கீங்களே, அது ப்ரீபெய்டா இல்ல போஸ்ட்பெய்டா? என்ன சார்? உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ப்ரீபெய்டா இல்ல போஸ்ட்பெய்டான்னு கேட்டேன். போஸ்ட்பெய்ட் சார். வெரி குட். இதில் இருக்கிற பேரு, அட்ரஸ், போஸ்ட்பெய்ட் பில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கம்மா. சொல்லுமா, இது உங்க போன் பில் தானே? எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா சார். அதுல இந்த மாசம் 14ஆம் தேதி சாயங்காலம் 5ல இருந்து 6 மணிக்குள்ள 7 கால் ஒரே நம்பருக்கு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி அதே நம்பர்ல இருந்து உங்களுக்கு 4 கால் வந்திருக்கு, இன்கமிங் கால்ஸ். யாரோட பேசுனீங்கன்னு உண்மைய நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? ஜனம் கோர்ட்டார் அவர்களே, அதே நம்பருக்கு நான் கால் பண்றேன். அது எங்க ரிங் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இந்தாங்க. இதுல 14ஆம் தேதி 4 கால் நீங்க தொடர்ந்து பேசினீங்களே, அந்த நம்பரை கொஞ்சம் இதுல பார்த்து டயல் பண்ணுங்க. சார். Do it, I say. ரிங் போகுதா? போகுது. மிஸ்டர் கேகே, இதுக்கு மேல நடிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க பாக்கெட்ல இருக்கிற இன்னொரு மொபைல் எடுங்க. இல்லையே, இதான் என்னோட மொபைல். ஓ, ஐ see. With your permission, Your Honor, கான்ஸ்டபிள் ஹெல்ப் நான் எடுத்துக்கலாமா? பர்மிஷன் கிராண்டட். Thank you, Your Honor. Search him. சார் கொஞ்சம் எழுந்துருங்க சார். ஹலோ சார் இல்லங்க, இருங்க சார், இருங்க சார். சார் ஃபோன் ரிங் ஆகுது சார்.